வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சாம்சங்கில் ஒரு தெர்மல் எரர் பற்றி. இது வந்து இந்த S10லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெகுலராகவே வந்துட்டுருக்கும். இப்போ நான் வந்துட்டு சார்ஜ் போடுறேன். சார்ஜ் போடும்போது மேலே டிசி மீட்டரை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜ் ஆம்பியர் வந்து எடுக்கும். ஆனாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆம்பியருக்கு மேலே போகாது. நமக்கு சார்ஜிங் லோகோ வந்து இண்டிகேட் ஆகும். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு எரர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதாவது எனக்கு 0.5 வரைக்கும் வந்து இப்போ எரர் வருதில்ல. இந்த எரர் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் தெர்மல் எரர். இந்த தெர்மல் எரர் வரும்போது நம்ம சாம்சங் நார்மல் பண்ணலாம். சப்போர்டில் இஷ்யூ இருக்கலாம், பேட்டரியில் இஷ்யூ இருக்கலாம். சப்போர்ட்டில் தான் மேக்ஸிமம் இஷ்யூ இருக்கும், பேட்டரியில் இஷ்யூ இருக்கலாம். ஆனால் இந்த எஸ் சீரிஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒயர்லெஸ் பேடு மாட்டுறதுக்கான ஒயர்லெஸ் பேடு வந்து தனியாக வரும். இந்த ஒயர்லெஸ் பேடு மாட்டுறதுக்கு வந்துட்டு நமக்கு அந்த கிளிப் இருக்குல்ல, இதில் பற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1.8 வோல்ட் வந்து இந்த கிளிப்பில் வருது. இந்த 1.8 வோல்ட் வந்து உள்ளுக்குள்ளே இந்த ரெசிஸ்டர் வழியாக தான் நமக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வருது. இந்த பாயிண்ட் எதுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா, நீங்கள் ஒயர்லெஸ் பேடை வந்து லாக் பண்ணும்போது அந்த 1.8 வோல்ட் ஒயர்லெஸ் பேடுக்குள்ளே ட்ராவல் ஆகும். சரி, ஒயர்லெஸ் பேடுக்குள்ளே எங்கெங்கே ட்ராவல் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒயர்லெஸ் பேடை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். இந்த ரெசிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா தெர்மல் ரெசிஸ்டர். இது ரெசிஸ்டர் கிடையாது. ரெசிஸ்டர்னால் ஆர்னு போட்டிருப்பாங்க, இது ஆர்டி. இதுக்கும் வந்து ஓம்ஸ் தானே அப்படின்னா இதுவும் ஓம்ஸ் தான். அப்போ ரெசிஸ்டருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரெசிஸ்டர் நீங்கள் ஹீட் பண்ணும்போது பெரிய லெவலில் மாற்றத்துக்கு உள்ளாகாது. ஆனால் இந்த ரெசிஸ்டர் ஹீட் ஆனிச்சு அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ அந்த ரெசிஸ்டர் இந்த பேடில் எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். இந்த 4 பேடில் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய கனெக்ஷன் வந்து இல்லை. நம்ம அதுதான் செக் பண்ணி பார்க்குறோம். இதில் வந்து எங்காவது அது கனெக்ஷன் வந்து இருக்கா அப்படின்னு. கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேடில் வந்து மேலே ஒரு 3 பேடு, இது ஒரு 4 பேடு. இதில் வந்து இந்த இடத்துல அதோடய கனெக்ஷன் இல்லை. இங்கே மேலே வந்து நமக்கு கொடுத்துருக்க அந்த பாயிண்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பாயிண்டில் தான் பார்த்திங்கன்னா அதோட கனெக்ஷன் இருக்குது. நம்ம செக் பண்ணும்போது நமக்கு 68.3ங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் காமிக்கிறதுல அதுதான் பார்த்திங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கும் உள்ள ரெசிஸ்டர். அதாவது ஒன்றும் இல்லை, அந்த ரெசிஸ்டரை கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து இந்த 2 பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டு கிரவுண்டில் இருக்கும், அதனால் டேரெக்டாக வச்சுக்கிறோம். இன்னொரு பாயிண்ட் வைக்கும்போது நமக்கு 68.3 கிலோவோம் ரெசிஸ்டர் அந்த இடத்துல இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இந்த ரெசிஸ்டர் மிஸ் ஆகி வருது அப்படின்னா சார்ஜிங் கம்ப்ளைண்ட் வரும். நீங்கள் என்ன ரெசிஸ்டர் எடுத்து வைக்கணும் அப்படின்னா 68.4 ரெசிஸ்டர் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒயர்லெஸ் பேடை வந்து உங்கள் முன்னாடி பேக் பண்ணுறேன். என்னென்னா இந்த ஒயர்லெஸ் பேடை கலட்டி வச்சுட்டு சார்ஜிங் செக் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரவே வராது. இப்படி வந்து நம்ம வந்து ஒயர்லெஸ் பேடில் வந்து இந்த மாதிரி தெர்மல் ரெசிஸ்டர் இருக்குது. விவோலாம் பார்த்திங்கன்னா ஸ்டிப்பில் தெர்மல் ரெசிஸ்டர் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக உள்ள காம்பனண்ட்டையும் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். விவோலையும் பார்த்தீங்கன்னா சாம்சங்லேயும் சப்போர்டில் தெர்மல் ரெசிஸ்டர் இருக்குது. நீங்கள் தெர்மல் சப்போர்டை வந்து மாற்றின பிறகு இஷ்யூ வந்து ஜென்ரேட் ஆகும். இப்போ நான் வந்து பேட் போட்டு நான் வந்து ப்ராப்பராக ஸ்க்ரூ பண்ணணும். இப்போ நீங்கள் வெறும் பேட் போட்டிருந்தாலுமே வந்து கனெக்ஷன் ப்ராப்பராக சில இதில் கிடைக்காது. ப்ராப்பராக ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தெரியும், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. ஏன் அப்படின்னா S10 வந்து என்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூக்காக வந்திருக்கு. S8 இது வந்து S8 ப்ளஸ்ஸு S10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லெஸ் பேடில் வந்து இந்த மாதிரி ரெசிஸ்டர்ஸ் இருக்கும். நீங்கள் சப்போஸ் கலட்டி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. இந்த மாதிரி ப்ராப்பராக ஸ்க்ரூ பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராப்பரான வேல்யூ கிடைக்கும். நமக்கு வந்து என்னக்கிட்ட வந்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணியெல்லாம் தான் வரும். ஆனால் என்னென்னா அந்த ரெசிஸ்டர் வந்து எடுத்திருப்பாங்க, இல்லைனா விவரம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெசிஸ்டரை அதாவது அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க அந்த ரெசிஸ்டரை கரெக்டான வேல்யூ தெரியாமல் மாற்றிடுவாங்க. இப்போ நீங்கள் அந்த ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு நீங்கள் வேல்யூ தெரியாமல் மாற்றினாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் வருதா. அப்போ இஷ்யூவே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒயர்லெஸ் பேடம் போடாமல் நான் செக் பண்ணுறது தான். அப்போ அந்த ரெசிஸ்டர் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அந்த ஒயர்லெஸ் பேடில் எனக்கு ப்ராப்ளம் வந்தாலும் சரி, சார்ஜிங் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஏறாது. இப்போ வந்து ஃபோன் ஆன் பண்ணிங்கனாலும் ப்ராப்பராக வந்து ஆன் ஆகும். ஃபோனை வந்து நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வருது அப்படின்னா நீங்கள் ஒயர்லெஸ் பேடையும் வந்து செக் பண்ண மறந்துடாதீங்க. ஹையர் அண்ட் ஃபோன்ஸில் கண்டிப்பாக வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம பேசிக் ஃபோனுக்கும் அந்த ப்ரீமியம் ஃபோனுக்கும். ப்ரீமியம் ஃபோனை வந்து நீங்கள் சர்க்யூட் வைஸ் நிறையா படித்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் பார்த்தீங்கன்னா
ப்ரீமியம் ஃபண்ட்ஸை அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பேசிக் லெவலில் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் ஃபண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்கிமேட்டிக் பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் வித்தியாசம் கிடையாது, காமன் தான். ஆனால் ஸ்கிமேட்டிக் படிக்க தெரியாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அப்கிரேடே பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜிங் சிம்பிள் வந்து நமக்கு ஆகிக்குது 20% இருக்குது. இப்போ இதோட விளக்கம் என்னங்கிறத நான் வந்து டயக்ராமில் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ் சீரீஸில் வர தெர்மல் எரர் அதோட இமேஜ் தான் பார்க்குறோன்னா நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து நம்ம நார்மல் சாம்சங்கில் இது வருது அப்படின்னா நீங்கள் சப்போர்ட்டை தான் டார்கெட் பண்ணுவீங்க. இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற 2 பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து ஒயர்லெஸ் பேடு, இது வந்து மூடி மாதிரி மேலே வரும். இதில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டர்ஸ் வந்து இருக்குது. இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா, நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்க இடத்துல இருக்குது. இது வந்து தெர்மல் ரெசிஸ்டர் 68.5 ரெசிஸ்டர் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 1.8 சிபியூலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு கனெக்ஷன் வரும். அதாவது இந்த இடத்துலேருந்து சிபியூக்கு ஒரு கனெக்ஷன் போகும். அதுதான் அந்த தெர்மல் ரிப்போர்ட் எடுக்கிற கனெக்ஷன். இதில் வந்து ஒரு ரெசிஸ்டர் வழியாக ஒரு 1.8 வோல்ட்டை சென்டரில் கொடுப்பாங்க. இந்த 1.8 வோல்ட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு வர்றது. உள்ளே இருக்கிற ரெசிஸ்டர் இந்த பாயிண்ட் வழியாக எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா, இது வந்து ஒரு 100 கிலோ ஓம் ரெசிஸ்டர். உள்ளே இருக்கிற ரெசிஸ்டர் அந்த பாயிண்ட் வழியாக நீங்கள் கனெக்ட் ஆன பிறகு உள்ளே இருக்கிற ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகி 100 பக்கம் வந்து கிரவுண்ட் ஆகிடும். அப்படின்னா இது ஒரு வோல்டேஜ் டிவைடராக ஃபார்ம் ஆகுது. இது வந்து 68.5 என்டிசின்னு ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, தெர்மல் ரெசிஸ்டர் வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 2 ரெசிஸ்டரும் கட் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தெர்மல் ரிப்போர்ட்டை சிபியூக்கு அனுப்புது. இதில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக தெர்மல் இஷ்யூ வரும். உங்களுக்கும் இந்த மாதிரி டீப் சிப் லெவல் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் டீப் ஸ்கிமேட்டிக் நாலேஜோட நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட் சென்னை தாம்பரத்தில் இருக்குது. இந்த மாதிரி வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.